சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரசமலாய் எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம் வாங்க. பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் சேர்த்து கொதிக்கும்போது ஆஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பால் இது போல் திரிஞ்சு வரும். இந்த சமயத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வெள்ளை காட்டன் துணியில் வடிகட்டிக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு துணியை நல்லா டைட்டாக கட்டி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் ஒரு சொம்பு அளவு தண்ணி சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்து நல்லா கரையிற வர கொதிக்க விடுங்க. இதுக்கு கம்பிப்பதமோ பாகுப்பதமோ எதுவும் தேவை கிடையாது. சர்க்கரை நல்லா கரைஞ்சாவே போதும். நம்ம ஆல்ரெடி வடிகட்டி வச்சுருக்கிற பாலை நல்லா பிசைஞ்சு குட்டி குட்டி பால் போல் உருட்டி இந்த ஷேப்புக்கு கொண்டு வாங்க. கொதிக்கிற சர்க்கரை கரைசலில் நம்ம உருட்டி வச்சுருக்கிற பால்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வேக விடுங்க. அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே நம்ம போட்ட பால்ஸ் போட்டதை விட பெரிய சைஸில் வெந்திருக்கும். மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவு பால் சேர்த்து நம்ம ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக ஏலக்காய் பொடியும் கலருக்காக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பால் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பால்ஸை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஃபைனலாக அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற நட்ஸை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்டியான ரசமலாய் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிவிடுங்க.